கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வார தகவலில் இஸ்ரேல் ஈரான் யுஎஸ் கான்ஃப்ளிக்ட். ஈரான் யுஎஸ் அமைதி உடன்பாட்டிற்கு இஸ்ரேல் தான் தடையாக உள்ளது என சொல்லப்படுகிறது. ஈரான் சீஃப் கமாண்டர், எங்களுக்கும் யுஎஸுக்கும் எல்லாம் சுமூகமாக முடிவடையும் நிலையில் உள்ளது, ஆனால் இஸ்ரேல் தான் தடுக்கிறது என்று சொல்லுகிறார். யுஎஸ் என்ன நினைக்கிறது என்றால், சமாதானம் ஏற்பட வேண்டும், ஏனென்றால் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை தடுக்கக்கூடிய கட்டாயமான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்று யுஎஸ் நினைக்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்றால், இந்த உடன்படிக்கை மூலம் ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தும் நாடாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர், யுஎஸ் உதவி இல்லாமல் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லுகிறார். யூரோப் வெப்பநிலை 40 to 45 டிகிரி காணப்படுகிறது. குளோபல் வார்மிங் ஏற்படுகிறது. எல்நிலோ உச்சம் ஆகஸ்ட் மாதம் அதிகபட்சமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உலகமானது மிக மிக மோசமான இடத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி, அதாவது அரசியல் ரீதியாக பாலிடிக்ஸாக இருக்கட்டும், உலக அரசியல் மிக மோசமான இடத்துக்கு போயிட்டுருக்கு. பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதான வீழ்ச்சிக்குள்ளே பொருளாதாரம் போயிட்டே இருக்குது. கிளைமேட் பாருங்கள், அது இதை விட மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கு. உலகம் எங்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தன்னுடைய விகாரத்தை காட்டிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட 3 முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி இஸ்ரேல் யுஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட். இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூடி வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிட்ட வருது போயிடுது, ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் அப்படிங்கிறதான ஒரு மைய புள்ளிக்குள்ளே நிற்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுடையதான எதிர்ப்பு அல்லது இஸ்ரேலுடையதான தலையிடுதல் தான் இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரானுடைய சீஃப் கமாண்டர் கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கும் யுஎஸ்க்கும் எங்களுக்கு நடுவில் எல்லாமே சுமூகமாக தான் முடிகிற இடத்துல இருக்குது, ஆனால் இதை கெடுக்கிறதுக்கு இஸ்ரேல் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக, இதே காரியத்தை யுஎஸ் எப்படி பார்க்குதுன்னா, எப்படியாவது இதை முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் மிகப்பெரியதான வீழ்ச்சியை யுஎஸும் சந்திக்குது, உலகமும் சந்திக்குது. ஸோ இதை எப்படியா முடிவு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இஸ்ரேல் பக்கத்துலேருந்து இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா ஈரானுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது இதை சொல்கிறாங்க, யுஎஸோட சைட்லேருந்து அது இருக்குது. இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுத்தம் எதுக்கு ஆரம்பிச்சிங்க, ஈரான்கிட்ட இருக்கக்கூடியதான யுரேனியம் என்ரிச்மெண்ட் அங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். அது மட்டும் அல்ல, இப்போ நீங்கள் பண்ண போகிற ஒப்பந்தம் மீண்டும் ஈரானை மிகப்பெரியதான ஒரு நாடாக மாற்றும். அது அந்த இடத்துல இருக்கக்கூடியதான மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரானுக்கு எதிராகவே பல அரபு நாடுகள் இருக்குது, அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ், அதை விட்டுருவோம். ஆனால் ஈரானுடையதான சப்போர்ட் பண்ணக்கூடியதான லெபனான், அதாவது ஹிஸ்புல்லா இருக்குது, ஹேமன், ஹவுதீஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் தீவிரவாத லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் சவுதி அரேபியா லெபனானில் உள்ளதான ஹிஸ்புல்லா அந்த தீவிரவாத பட்டியலேருந்து எடுத்துருக்கிறாங்க. இது வரைக்கும் இருக்குது. அப்போ இவங்க எதெல்லாம் தீவிரவாத பட்டியல்னு சொன்னாங்களோ அதெல்லாத்துக்கும் ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதைத்தான் இஸ்ரேல் சொல்லுது, இந்த மாதிரி தீவிரவாத குழுக்களுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க நாளைக்கு இதை விட பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னா யுத்தத்தில் தான் முடியும். ஆனால் இது ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில் இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்கிறதா மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு யூஎஸ் தான் இங்கே எல்லா சப்போர்ட்டும் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நிதர்சனமான உண்மையும் கூட அது அப்படி தான் இருக்குது. ஆனால் கடந்த நேற்று வரையில் கூட நம்ம சொன்னோம், இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு மிகப்பெரியதான பிளவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதே ட்ரம்ப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பேச, இஸ்ரேலிய பிரதமரும் ட்ரம்ப்புக்கு எதிராக பேச அப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்போது அதுக்கு முத்தாய்ப்பா, அதாவது ஒரு டாப்பாக ஒரு விஷயத்த இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யுஎஸோடைய பொருளாதாரத்தினால ஒன்றும் நாங்கள் பிழைக்கல, அவங்க கொடுக்கறது எங்கள் நலத்திட்டங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஆனால் எங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை நாங்கள் தான் சந்திச்சுக்கிறோம், யுஎஸோடைய பொருளாதாரம் இல்லாமல் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லி, வி டோன்ட் வாண்ட், எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்போது அப்படியே இது ஒரு வகையான இவ்வளோ நட்பு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 70-80 வருஷம். இதே நட்பு யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் இருந்துச்சு, அங்கேயும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ எல்லாம் கவனித்து பார்த்தீங்க சொன்னால், ஒரு பக்கம் இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறது, ஒரு பக்கம் யுஎஸ் தனித்து விடப்படுகிறது. இதெல்லாம் போய் புதிய வல்லரசை உருவாக்குற இடத்துல கொண்டு வரப்போது அது இஸ்ரேலுக்கு எதிரான வல்லரசாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இஸ்ரேல் யுஎஸ் ஈரானில் இருக்கக்கூடியதான அந்த கான்ஃப்ளிக்டில் வரக்கூடியது அடுத்த கட்டம்.
நாம் இதோடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால். அடுத்து நாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை, யூரோப்பையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். யூரோப்பில் எல்லா பகுதியிலும், அதாவது யூரோப்புடைய எல்லா நாடுகளிலும் டெம்பரேச்சர், உஷ்ணநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 டிகிரி 45 டிகிரியை தாண்டுது. இந்த 40 டிகிரி 45 டிகிரிங்கிறது வந்து நமக்கு சில நேரத்தில் சாதாரணமாக இருக்கும். நமக்கே அது அதிகம். நமக்கு கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க, மே மாதத்தில் வரும். அப்போ தான் நம்ம அந்த மாதிரி 38 40 அச்சீவ் பண்ணுவோம். சில வருஷங்களாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்ம 40 தாண்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 45ங்கிறது எங்கத்தையுடையதான ஒரு உஷ்ணநிலைன்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியா போன்ற பாலைவனங்களில் தான் அந்த மாதிரி தானே ஒரு உஷ்ணநிலை இருக்கும். 48 49 வரும். இப்போ 45 தாண்டுது. இந்த உஷ்ணநிலையை அவங்களால தாங்கவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒரு 18 20க்குள்ளே, நான் சொல்கிறது வந்து அந்த வெயில் காலத்தில், மற்ற நாட்களில் அவங்க வந்து 1 2 3 அப்படி டிகிரி செல்சியஸ் இருப்பாங்க. சில நேரத்தில் மைனஸில் கூட போவாங்க. அது அவங்களுக்கு சகஜம். அப்படி தான் வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்காங்க காலகாலமாக. இப்போது உலகம் மிகப்பெரிய குளோபல் வார்மிங் உள்ள போது, இதை பற்றி நம்ம பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2012லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த குளோபல் வார்மிங்கோட உச்சத்துக்கு நம்ம வந்துட்டோம். 2015 பாரிஸ் மீட்டில் கூட இதை எப்படியாவது இந்த குளோபல் வார்மிங்கிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. அது எதுவுமே நடக்கலை. அது அவங்க வச்ச பெஞ்ச் மார்க்கெலாம் அதை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் மிகப்பெரிய உஷ்ணத்துக்குள்ளே கடந்து போகுது. இப்போது ஐரோப்பா அந்த இடத்துக்கு, இந்தியா எப்படி இருக்குமோ, எப்படி ஆப்பிரிக்கா இருக்குமோ, எப்படி மத்திய கிழக்கு நாடுகள் பாலைவனங்கள் இருக்குமோ, அந்த இடத்துக்கு ஐரோப்பா வந்து சேர்ந்துருச்சு. அப்போ நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். இப்போ எல்னினோ வந்திருக்கு. இருக்கிறதுலையே உலகத்திலே 1901ன்னு சொல்லுவாங்க. அதாவது 1901 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதிலிருந்து இந்த 126 வருஷத்தில் இந்த ஜூன் மாதம், கடந்த ஜூன் மாதம் தான் இருக்கிறதுலையே 5வது ட்ரையஸ்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விட 94% ட்ரையான ஜூலை மாதம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய உச்சம் ஆகஸ்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்னினோவுடையதான சூடு. இந்த எல்னினோ சூடுங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வரும். 11 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வரும். இது நமக்கு உச்சத்தை வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இயற்கையாகவே பூமி சூடாகிட்டே இருக்கு. இயற்கையாகவே பூமி சூடாகுது. அந்த உஷ்ணத்தை தான் நம்ம தாங்க முடியாமல் போயிட்டே இருக்கிறோம். இப்போ ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய தப்பு தான் நடக்குது. ஆனால் வேறு வழியில் அதை தடுக்கவே முடியாத தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஜனங்க கடையை திறந்தோன்னா ஓடி போய் அந்த ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வாங்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வெயில் உஷ்ணத்தை அவங்க மேற்கொள்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா வீடுகள்லையும் இப்போ ஏசி போட போகிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏசி தான் குளோபல் வார்மிங் நினைக்கிறேன். ஏசி தான் குளோபல் வார்மிங்க்கு மிகப்பெரிய காரணம். இப்போ கொண்டு போய் போட சூடு இன்னும் அதிகமாக தான் மாறும். வீடு கூலாக இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக வீடு கூலாக இருக்கும். ஆனால் வெளியே பூமி சூடாகிட்டே இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏசியே இல்லாத ஒரு 50,000 வீடு இருக்கிற சிட்டி ஏசி மாட்டினோன்னே எக்ஸ்ட்ராவாக 50,000 ஏசியோடைய சூடு வரப்போகுது. இது ஒரு இயற்கையாக நார்மலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அடுத்த வருஷம்லாம் மிக மோசமான குளோபல் வார்மிங்குள்ளே போயிட்டுருக்கோம். பூமியானது எரிகிற இடத்துக்கு வருது. இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடனுகிற விதமாக வரும். அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும்னு இருக்குது. இந்த பர்டிகுலர் வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இப்போது ஐரோப்பாவில் உருக தொடங்கியிருக்கு. பல இடங்கள், அதாவது டயர்லேருந்து, தார்லேருந்து, ரோடுலேருந்து, டிராஃபிக் கம்பங்கள்லேருந்து எல்லாமே உருகுது. இந்த வசனம் எழுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம்னு வச்சுக்கோங்க, 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி உருகிறதுக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அன்றைக்கி அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் 1950களில் இந்த ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் சொன்னாங்க, ஹவு கேன் த எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட், எப்படி இது உருகும், பூமி வந்து கல்லுங்க, அது உருகாதும்பாங்க. கல்லும் உருகும். நீங்கள் எரிமலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கற்களெல்லாம் குழம்புலாம் உருகிதான் அது வருது. அதற்கு பிறகு அது கல்லாக மாறும். அந்த லாவான்னு சொல்லுவாங்க, எரிக்குழம்பு, அது வந்து கல்லாக மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க எப்படி உருகும், அந்த வார்த்தை எழுத்து அப்படியே எப்படி நிறைவேறுது பாருங்கள். தெருக்கள், வீடுகள் எல்லாம் உருக தொடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் வெந்து உருகி எரிந்து போகும்னு இருக்குது. இனிமேல் தான் அது நடக்க போகுது. உலகளாவிய இந்த எல்னினோ முடிஞ்சாலும் அதோட தாக்கம் இப்போ முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. அது பஞ்சத்துக்குள்ளே கொண்டு போக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த எரிகிற காரியம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் குளோபல் வார்மிங், ஒரு பக்கம் எல்னினோ சூடு, 2 இருக்குது. இதையும் தாண்டி யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யா யூஸ் பண்ண ஒரு வெப்பன் இருக்குது. அதை கண்டு உலகமே அஞ்சுது. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அமைதியானார்னு கூட சொல்லுவாங்க. ஐரோப்பா வந்து பயந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹைப்பர்சோனிக்கான ஒரு வெப்பன் அவர் யூஸ் பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியை எரிக்குது. இவங்க எல்லாம் அறிவாளித்தனமாக பூமியை எரிக்கிறதுக்கான வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து 2 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறது. திருப்பி எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நோவா காலத்தில் தண்ணீரால் அழிக்கப்பட்டது,
மீண்டும் தண்ணீரால் அழிக்கப்படாது, நெருப்பினால் அழிக்கப்படும். அதைத்தான் யோவான் ஸ்நானன் சொல்றார், பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு குளோபல் வார்மிங் உச்சத்துக்கு நம்ம வர தொடங்குறோம். இனி வருகிற காலங்கள் ஒருவேளை நம்ம காலமாக இருக்கலாம், அல்லது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மோசம் வருகை தாமதிச்சார். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாக நடக்குது. உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் நடக்குது. திருப்பி சொல்ற, பூமியின் முடிவு அல்ல, உலகத்தின் முடிவு. இதோடு கூட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சேர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இது பூமியில இருக்கும். நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து தண்ணி வரும், பூமியில தண்ணி வரும்னு சொல்லி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்போம். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கல்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பூமியிலேருந்து வரக்கூடிய நெருப்பு தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அன்னைக்கு தண்ணி வானத்தில் வந்துச்சு, பூமியிலேருந்து வந்துச்சு. அதுக்கு பதிலாக இப்போ நெருப்பு வானத்துலேருந்து வரணும், பூமியிலேருந்து வரணும். இப்போ பூமியிலேருந்து வரக்கூடிய நெருப்பு தான் தாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேற்றோரை எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி நாசா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. மிகப்பெரிய X1 ஃப்ளேர் சோலார் சுனாமிக்கான அந்த வெடிப்பு, சூரிய வெடிப்பு ஏற்பட்டது. X1 ஃப்ளேர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய வெடிப்பு, பூமி எதிர்ச்சி நம்ம ரிக்டர் அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சூரியனில் வெடிப்பு ஏற்படும். அதை வந்து 3ஆக பிரிப்பாங்க, CMXன்னு சொல்லுவாங்க. சினா அதாவது பேசிக் லெவல், ABC பேசிக் லெவல், அதனால் ஒரு பாதிப்பும் நமக்கு இருக்காது, ஜஸ்ட் அது வெடிக்கும். எம்ங்கிறது ஒரு மாட்ரேட் லெவல். அது வந்து என்ன செய்யணும், நம்ம ரேடியோ அலைவரிசைகள்லாம் இருக்குது இல்லையா, நம்ம சேட்டலைட்டை மேலே தானே விட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அது வரும்போது ஆகும். எக்ஸ் லெவலுங்கிறது பூமியே தாக்கும், பூமியை தாக்கி பூமிக்குள்ளேயே மிகப்பெரிதான மாற்றங்கள், அழிவுகள் ஏற்படுத்தும். அதுதான் 3ஆவது லெவல். அதில் 9 இருக்குது, X1 X2 X3ன்னு சொல்லுவாங்க. இப்போ X1 லெவல் வந்திருக்கு. இது மிகப்பெரியதான ரேடியோ ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேடியோ அலைவரிசைகளை தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வானத்துலேருந்து நெருப்பு ரெடியாக இருக்குது, இந்த பூமியிலேருந்தும் நெருப்பு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு சோலார் சுனாமி 2012 வந்துச்சு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சோலார் சுனாமி 11 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சோலார் சுனாமி அப்படி அல்ல, 2023 வந்துச்சு, 22 23 வந்துச்சு, இப்போவும் வருது, இன்னும் பெருசாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் ஒரு மிக முக்கியமான முடிவை நோக்கி போகிறோம். எப்படி நோவா காலத்தில் ஒரு முடிவு வந்து மீண்டும் பூமியில் உயிரினங்கள் உருவாச்சோ, அதே மாதிரி ஒரு முடிவை நோக்கி நம்ம போகிறோம். இதுக்கு சயின்டிஸ்ட்டும் ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அதை தான் போய்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இது எல்லாத்துடைய அப்டேட்ஸ் அடுத்த வாரத்துக்குள்ளாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க எங்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.